அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு கொல்கத்தா சம்பவத்த ஒட்டி வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அபராஜிதா விமன் அண்ட் சைல்டு பில் 2024 அப்படின்னு சொல்லி. அபராஜிதா விமன் அண்ட் சைல்டு பில். ஓகேங்களா? ஸோ ஆக்ட்டா மாறப்போகுது. இது மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ரேப் அந்த மாரி பெண்களுக்கு எதிரா குற்றம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுல இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. டெத் பெனால்டி ஃபார் ரேப். ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, எந்த மாநில அரசாங்கம் அ ரேப்ப ரேப்க்கு டெத் பெனால்டி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்கலாம் நமக்கு. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு வேர்ல்ட் பேங்கோட ப்ரொஜெக்ஷன். ரீசென்ட்லி பார்த்தோம்னா, அ IMF அடுத்தது ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் இவங்கலாம் பார்த்தோம்னா, இந்தியாவோட எக்கானமி 7% க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா போன டைம் பார்த்தோம்னா, நம்மளோட எக்கனாமிக் குரோத் போன ஃபினான்ஷியல் இயர்ல 8.2% இருந்துச்சு அப்படிங்கிறத வேர்ல்டு பேங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா, ஒரு 7%க்கு மேல குரோத் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட எக்கானமி ஒரு நல்ல குரோத் ரேட்ல இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா இந்த இது குடுத்துருக்காங்க இல்லையா? குரோத் ஃபோர்காஸ்ட்ன்னு போட்டு வருஷம் வருஷம் வேர்ல்டு பேங்க் என்ன ஃபோர்காஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. 6.7, 6.7, 8 மறுபடியும் 7%ல இருக்கும். இது மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா 8% தாண்டிரும். ஓகேங்களா? ஏன்னா இப்பதான் நம்ம ஆகஸ்ட் முடிச்சு செப்டம்பர் தான் வந்திருக்கோம். கண்டிப்பா இத இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட குரோத் எதனால இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட். பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் பப்ளிக் செக்டார் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அதிகமா இருக்கு. பப்ளிக் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கட்டமைப்பு சார்ந்து அரசாங்கம் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மக்களுடைய கன்சம்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு காரணமா எடுத்துக்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு நல்லா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. மேனுஃபேக்சரிங் நல்லா போயிட்டு இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இல்ல. நமக்கு இந்த சர்வீஸ் செக்டார் இருக்கு இல்லையா? சர்வீஸ் செக்டாரோடைய குரோத்தும் இதற்கு காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கும் சர்வீஸ் செக்டாரும் நல்லா இருக்கனால, பிரைமரி செக்டாரா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ல நிறையா கான்ட்ரிபியூஷன் இல்லனாலும், அது இந்தியன் எக்கானமிய இன்ன வரைக்கும் அஃபெக்ட் பண்ணாம தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரேட் ஆஃப் குரோத்ல இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத படிப்படியா குறைச்சிடலாம். இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ் ஆகும். அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறதும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு குரோத் ரேட்ட இந்தியா மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, குறிப்பா இன்வெஸ்ட்மென்ட்ட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட், பப்ளிக் செக்டார்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. அரசாங்கம் நிறைய முதலீடு பண்ண நமக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம். நமக்கு லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இருந்தாலும் ஓவரால் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்த ஒரு ரேட் ஆஃப் குரோத்ல இந்தியா போயிட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அன்எம்ப்ளாய்மென்ட்டும் கம்மியாகும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாகும். அப்படிங்கிறத இந்த ஒரு ரிப்போர்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ, அததான் நம்ம இங்க பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அப்படியே நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி தான் நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம பிரிலிம்ஸ்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றது தான். சரியா? அப்ளை பண்ணி போட்டுறது தான். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு டைரக்ட்டா பாராலிம்பிக்ஸ் தான். ஓகேங்களா? பாராலிம்பிக்ஸ் மத்தபடி நியூஸஸ் எதுவுமே நியூஸ் பேப்பர்லயும் வரதில்ல பெருசா. கம்மியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம இந்தியா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 20வது இடத்துக்கு போயிட்டோம். டோட்டலா 16 மெடல் இப்போ இப்போதைக்கு வின் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அதுல நேத்து பார்த்தோம்னா, ஈட்டி எறிதல் அப்படிங்கிற கேம் இருக்கு இல்லையா? இந்த ஜாவ்லின் த்ரோ சொல்றோம் இல்லையா? அதுல சுமித் அன்டில் அப்படிங்கிறவர் குடுத்துருக்காங்க இல்லையா? சுமித் சுமித் அன்டில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. கோல்டு மெடல் எப்படி வின் பண்ணியிருக்காருன்னா, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி. இதற்கு முன்னாடி இருந்த வேர்ல்ட் ரெக்கார்டும் இவரோட தான். 68 மீட்டர் ஜாவ்லின் த்ரோ பண்ணியிருப்பாரு. இப்போ 70.59 மீட்டர்ஸ்க்கு த்ரோ பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டோட ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா,
நமக்கு நேத்து பார்த்தோம். ஷீதல் தேவி அண்ட் ராகேஷ் குமார் அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா தடகளத்துல இங்க இருக்காங்க இல்லையா? தீப்தி ஜீவன்ஜி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்ததா தமிழகத்தை சேர்ந்த இவங்க நித்யஸ்ரீ. இவங்களுக்கு பார்த்தோம்னா பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேத்தே பார்த்தோம். தமிழகத்துல இருந்து யாரெல்லாம் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல மாரியப்பன் தங்கவேலு. கரெக்டா? அடுத்ததா வந்து துளசிமதி. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு கோல்டும் வின் பண்ணியிருக்காரு, சில்வர் வின் பண்ணியிருக்காரு. துளசிமதி வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி வின் பண்ணியிருக்காரு ஹை ஜம்ப்ல. இவங்க அடுத்து பார்க்க போற 3 பேரும் இந்த பாராலிம்பிக்ஸ்ல. துளசிமதி வந்து சில்வர், மனிஷா ராம்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நித்யஸ்ரீ. இவங்க பார்த்தோம்னா தமிழகத்துல இருந்து பாராலிம்பிக் போட்டிகள்ல பதக்கம் வாங்கக்கூடிய 4வது நபராக இருக்காங்க. இவங்களும் வந்து பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தங்க பதக்கங்களை வென்ற பாராலிம்பிக் போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஜஜாரியா அப்படின்னு சொல்லி வருவார். ஓகேங்களா? தேவேந்திர ஜஜாரியா. தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறவரு. இவர் பார்த்தோம்னா ஜாவ்லின் த்ரோ தான் 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா அவனி லேக்ரா. அவனி லேக்ரா பார்த்தோம்னா நம்ம ஷூட்டிங்ல 2 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இப்ப சுமித் அன்டில். போன டைமும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாரு. இந்த டைமும் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரும் ஜாவ்லின் த்ரோ தான். இவங்க ஷூட்டிங். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பாராலிம்பிக்ஸ்ல வந்துட்டே தான் இருக்கும். டோட்டலா பார்த்தோம்னா 16 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ மெடல் வின் பண்ணவங்க என்ன கேமு, அவங்க பேரு, என்ன கேம், என்ன மெடல் வின் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல இவங்களை கொடுத்துட்டு என்ன கேமை சேர்ந்தவங்க அப்படிங்கறத மேட்ச் பண்ண சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இதுதான். சரிங்களா? நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.